யூடியூபர் மாரிதாஸ் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தி. இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் பிரச்சாரத்தின் போது எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது கருத்து சுதந்திரத்தை பற்றி பேசினார். கருத்து சுதந்திரத்தை பற்றி, ஆளும் ஆட்சியை பற்றி பேசுபவர்கள் கைது செய்வதை அவர் கண்டித்து பேசினார். ஆனால் அவரது ஆட்சியில் இந்த இன்டாலரன்ஸ் தன்னை பற்றி சொன்னால் அதை திருத்திக் கொள்ள வேண்டுமே தவிர, அதுவும் அவர் தரவுகளோடு தான் சொன்னார். தனிப்பட்ட முறையில் அவர் எந்த தாக்குதலும் கொடுக்கல. தரவுகளோடு இந்த அரசாங்கத்தில் இந்த குறைபாடுகள் இருக்கிறது என்று சொன்னது கைது செய்யப்படுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஆனால் இந்த கைதிலேயே பாராபட்சம் இருக்கிறது. முக்தார் அவர் இன்னொரு யூடியூப்ல மிக மோசமாக பேசினார். இன்னும் சொல்லப்போனால் பெருந்தலைவர் காமராஜரை பற்றி மிக மோசமாக பேசினார். ஆனால் அவர் கைது செய்யப்படவில்லை. ஆக இவர்கள் ஒரே அளவுக்கு பாராபட்சமாக இந்த அரசாங்கம் நடந்து கொள்கிறது. அதே போல்தான் அமைச்சர் ஷாஜகான் அவர்கள் நாங்கள் வக்ஃப் திருத்த திட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அதை நடைமுறைப்படுத்த மாட்டோம்னு சொல்கிறார். அது பாராளுமன்றத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்ட பாஸ் பண்ணப்பட்ட ஒரு பில் அது. ஆனால் ஏன் இப்படி இவர்களாக ஆளாளுக்கு ஒன்று பேசி கொண்டிருக்கிறார்கள்? ஆனால் மதச்சார்பற்ற அரசு என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் மதச்சார்புள்ள அரசாக மாறிக்கொண்டிருக்கிறதோ என்ற தோற்றம் தான் வருகிறது. இந்து மத எதிர்ப்பு அரசாங்கம். அதாவது வக்ஃப் போர்டு சட்டத்தை பற்றி பேசுகிறார்கள். ஆனால் திருப்பரங்குன்றத்தை பற்றி பேசும் பொழுது நாங்கள் அந்த விளக்கை ஏற்றுவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று வழக்காடு மன்றத்தில் தீர்ப்பு இருந்தாலும் அதை புறந்தள்ளுகிறார்கள். ஆக ஒரு பாராபட்சமான அரசு நடைபெற்று கொண்டிருக்கிறது.